கவரி பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லெமன் ட்ரீ ஹோட்டல் பற்றி பேச போகிறோம். லெமன் ட்ரீ ஹோட்டலுடைய ரிசல்ட் வந்திருக்கு. ஏற்கனவே இந்த ஹோட்டலுடைய ரிசல்ட்ஸ் வந்த பிறகு நம்ம டீட்டெயிலாக இதை பற்றி பேசலாம் அப்படின்னு குறித்து சொல்லியிருந்தார். அதுக்காக தான் இன்னைக்கு ஜாயின் பண்ணுறார். ஸோ லெட்ஸ் வெல்கம். ரைட். ஸோ லெமன் ட்ரீ ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்கீங்களா? ஃபஸ்ட்டு அதை சொல்லுங்கள். தெரியல, நீங்கள் ஞாபகம் இல்லை ரீசெண்ட் டைமில். ஓகே. ஸோ ரீசெண்ட் டைமில் நான் ட்ராவல் பண்ணவே இல்லை. 3-4 இயர்ஸ் அதுக்கு முன்னாடி ஸ்டே பண்ணேன்னா என்னன்னு தெரில. ஓகே. ஸோ லெமன் ட்ரீயை பொறுத்த வரைக்கும் 88 ஹோட்டல்ஸ் இவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம் ஆமாம். 54 டெஸ்டினேஷனில் உங்களுடைய ஹோட்டல்ஸ் இருக்குது. டோட்டலாக வந்து உங்களுடைய ரூம்ஸ் 3 கண்ட்ரீஸில் இருக்காங்க. 3 கண்ட்ரீஸில் 8400 ரூம்ஸ் வச்சுருக்காங்க. ரிசல்ட் பார்த்தோம்னா 8.2% க்ரோ ஆயிருக்கு, 252.7 கோடி. அண்ட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து 10% க்ரோ ஆயிருக்குன்னு கொடுத்துருக்காங்க, 44 கோடி ப்ராஃபிட். ஓகே. லெமன் ட்ரீ ஹோட்டலுடைய பிஸ்னஸ் வெர்டிகல் எப்படி இருக்குது, எந்தெந்த ஏரியாவிலேருந்து அவங்களுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுது அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அகைன் ரிசல்ட்டுக்குள்ளே டீட்டெயிலாக பார்க்கலாம். ரைட். இந்த ரிசல்ட்ஸில் ஒன்று இம்பார்ட்டன்ட் திங் என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த பாஸ்ட் 2 குவார்ட்டர்ஸாக தான் இவங்க ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே. அதுக்கு முன்னாடி லாஸ் தான் இருந்தாங்க. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். செகண்ட் இம்பார்ட்டன்ட் இது என்னென்னா, இந்த மாதிரி ஹோட்டல்ஸில் எல்லாம் இவங்களோட எபிட்டா மார்ஜின் பார்த்தீங்கன்னா ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும். 54%. இந்த தர அவங்க கொடுத்தது 54% எபிட்டா மார்ஜின் மட்டுமே. இவங்க வந்து எலிமெண்ட்ரி எந்த செக்மெண்ட்டில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மிட் ஸ்கேல் செக்மெண்ட். ஆரிக்கான இவங்க குரூப்பில் வந்து அது வந்து அப்ஸ்கேல் செக்மெண்ட்டுக்கும் கேட்டர் பண்ணுறாங்க. அண்டு கீஸுங்கிறது பட்ஜெட் ஹோட்டல்னு சொல்கிறாங்களா, அந்த செக்மெண்ட்லேயும் இருக்காங்க அவங்க. ஸோ நம்ம வந்து அவங்க எந்தெந்த ஏரியாலலாம் இருக்காங்க, அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் நேம்ஸில் ஆப்ரேட் பண்ணுறாங்கங்கிறத பார்க்கலாம். ஓகே. ஃபஸ்ட்டு லெமன் ட்ரீயில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஆரிக்கா ஹோட்டல்ஸ் வந்து நார்மலி அப்ஸ்கேல் இதில் தான் இவங்க ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் வந்து 2 ஹோட்டல் இருக்குது வித் 194 ரூம்ஸு. இப்போ வந்து 3rd ஹோட்டல் வந்து இந்த வருஷத்தில் ஆரம்பிக்க போகிறாங்க. எங்கே அப்படின்னா மும்பை ஏர்போர்ட்டில் வித் 693 ரூம்ஸோட ஆரம்பிக்க போகிறாங்க. ஓகே. அப்புறமேல வந்து லெமன் ட்ரீ ப்ரீமியர்ன்ட்டு ஃபார் அப்ஸ்கேலுக்காக அகெயின் டிஃப்ரெண்ட் டைப்ஸு. அதில் 18 ஹோட்டல்ஸ் இருக்குது வித் 2514 ரூம்ஸ் அந்த இதுக்கு இருக்குது. ஓகே. அண்டு லெமன் ட்ரீ ஹோட்டல் அந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 39 ஹோட்டல்ஸ் வித் 2867 ரூம்ஸ். அப்புறம் ரெட் ஃபாக்ஸுன்னு இவங்க குரூப் கீழே தான் வருது. அதில் வந்து ஒரு 12 ஹோட்டல்ஸ் இருக்குது வித் 1400 ரூம்ஸ். அப்புறம் கீஸுன்னு வித் வந்து எல்லா டைப் ஆஃப் இது இருக்குது, பட்ஜெட் இருக்குது, மிட் ஸ்கேல் இருக்குது, அப்ஸ்கேல்லையும் இருக்குது இந்த கேட்டகரிஸில். இதில் வந்து 14 ஹோட்டல்ஸு வித் 1327 ரூம்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ இவங்க வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ்லையும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. எல்லா டைப் ஆஃப் பீப்புளுக்கும் அதை மீட் பண்ணுறாங்க இவங்களுடைய இது. பட் இவங்களுடைய ரூம் டேரிஃப் ஆவரேஜாக எங்கே என்ன இருக்குன்னா 3500 4000 அந்த கேட்டகரியில் தான் இருக்கும் இவங்களோட ஆவரேஜ். இது இவங்களோட ரெவென்யூ எங்கேருந்து வருதுன்னா ரூம் ரெண்ட்லேருந்து தான் இவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ரெவென்யூ வருது. அது வந்து நியர்லி 73%. இந்த ஃபுட் அண்ட் பீவரேஜஸ்லேருந்து ஒரு 14%. அதர் இன்கம் இஸ் பேலன்ஸ். இதுதான் இவங்களுடைய ரெவென்யூ மாடல். பார்த்தீங்கன்னா ஹோட்டல் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் இது காமன் தான். மோஸ்ட்லி ரெவென்யூ வந்து ரூம் நார்மலாக வந்து மிட் ஸ்கேலுக்கு இது காமன். ஆனால் இப்போ வந்து அப்ஸ்கேல் இதுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ தாஜ் குரூப், ஐடிசி அந்த மாதிரி போனீங்கன்னா உங்களை ஃபுட் பில் வந்து ஆல்மோஸ்ட் லைக் ரூம் ரெண்ட் மாதிரி வரும். இல்லை, ரூம் ரெண்ட் 46% வந்து ஃபுட் பில் இருக்கும், 54% வந்து ரூம் சார்ஜஸ் இருக்கும். ஐடிசிலலாம் வந்து ஒரு ஸ்யூட் ரூம் நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா 1 டே ரெண்ட் வந்து 40,000க்கு மேலே இருக்கும். ஆமாம். உங்களுக்கு ஃபுட் சார்ஜஸும் நியர் அபவுட் 46% வரும். எப்படி வரும்னா புஃபே ஃப்ரீயாக தான் இருக்கும் மார்னிங். ஆனால் மத்தியானமும் நைட்டும் போட்டு தாளிச்சிருவாங்க. ஆமாம், அது பிளான் வந்துடும். கான்டினென்டல் பிளான், அமெரிக்கன் பிளான் அப்படின்ட்டு பிளான் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் வந்து அது வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் 46% இருக்கும். லெமன் ட்ரீ ரிசல்ட் வந்ததுனால மட்டும் தான் நம்ம பேசுகிறோமா, இல்லை இந்த சம்மர் டைமில் பேசுகிறதுக்குன்னு எதுவும் ரீசன் இருக்கா? ஐ மீன் புக்கிங் எல்லாம் அதிகமாகுது அப்படிங்கிறதுனால கேட்குறேன். இல்லை, அதாவது லெமன் ட்ரீ வந்து இப்போ ஸ்டார்டட் பர்ஃபார்மிங் வெல். ஓகே. டெஃபினட்டாக நாட் ஓன்லி லெமன் ட்ரீ பட் இந்த இண்டஸ்ட்ரியே அஸ் அ ஹோல் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பார்த்தோம் ஐடிசி ரிசல்ட்ஸை கூட ரீசெண்டாக பார்த்தோம். அவங்களுடைய ஐடிசி ஹோட்டல் தான் ரொம்ப பேடாக பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால தான் அவங்களோட ரெவென்யூ அஃபெக்ட் ஆகிட்டு இருந்தது. ஆனால் இப்போ வந்து டபுள் பண்ணிட்டாங்க அவங்களோட ரெவென்யூ. இல்லையே அபவுட் 100% க்ரோத்து இந்த ஐடிசி ஹோட்டல்லையே. அது வந்து அப்ஸ்கேலில் இருக்குது.
அப்படி இருந்தும் அவங்க வந்து ஷோன கிரேட் பர்ஃபார்மன்ஸ். இதெல்லாம் அந்த மிட் ஸ்கேலில் இருக்கிறது. ஸோ இவங்க வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்டு நிறைய புரோக்கர் ஹவுசஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அண்டு ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்ருக்காங்க நிறைய பேர். நார்மலாக ஏன் வந்து பீப்புள் வந்து ஹோட்டலுக்கு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து வில் கிவ் அ கிளியர் பிக்சர். ஏன் வந்து இந்த இண்டஸ்ட்ரி ஃபார் நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு நல்லா பண்ணுங்கிறத. ஏன் வந்து பீப்புள் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஹோட்டல், அது நீங்களே சொல்லலாம், ஈஸியாக சொல்லலாம். ஆமாம், ஒன்று வந்து லெஷருக்காக யூஸ் பண்ணுவாங்க, பிஸ்னஸ் பீப்புள் வருவாங்க, அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னா அந்த ஃபங்க்ஷன், மேரேஜஸ், வெட்டிங்லாம் கூட அங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க, அதுக்காக மீட்டிங் கான்ஃபரன்ஸஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. கரெக்டாக, இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய இது இருக்குது. சப்போஸ் சில ஹோட்டல்ஸ் வந்து ஏர்போர்ட் பக்கத்துலேயே வச்சுருப்பாங்க. ஆமாம், அப்போ அந்த டிரான்சிட் பேசஞ்சர்ஸ் கூட அதை யூஸ் பண்ணிக்க முடியும். இல்லாட்டா அந்த ஏர்லைன் ஸ்டாஃப்ஸ் அவங்க யூஸ் பண்ணுவாங்க, பைலட்ஸாக இருக்கும், ஹோஸ்டஸாக இருக்கட்டும், இல்லை அவங்க கூட யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ டிப்ளமேட்ஸ் அவங்க ட்ராவல் பண்ணும்போது கூட ஒரு பிரேக்குக்காக அங்கே தங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த வேரியஸ் யூஸஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ராவலிங் இண்டஸ்ட்ரி வந்து நேற்று ஜிடிபி பற்றி பார்த்தோம். ஜிடிபி ஃபிகரில் வந்து இந்த ட்ராவலிங் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்குன்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. ஸோ நேச்சுரலி அப்போ இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து டெஃபினட்டாக க்ரோ பண்ண போகுது. நம்ம ரிசல்ட்ஸ்லேயே பார்த்துட்டோம். பாஸ்ட் 2 குவார்ட்டர்ஸில் அவங்க ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. அண்டு இவங்களோட எக்ஸ்பேன்ஷனும் நிறைய நடந்துகிட்ருக்கு. இப்போ பை 2025 இவங்களோட டார்கெட் வந்து இன்றைக்கி 8,800 பற்றி சொன்னீங்க ரூம்ஸ். இன்றைக்கி வந்து இட்ஸ் கோயிங் டு பி another 2 இயர்ஸில் 11,000 ரூம்ஸ் வரப்போகுது அதில். ஓகே. ஸோ நம்பர் ஆஃப் ஹோட்டல்ஸும் இப்போ வந்து 88லேருந்து another 40 ஆட் பண்ண போகிறாங்க. ஆனால் இவங்களோட பிஸ்னஸ் மாடல் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் போது இன் ஃபியூச்சரில். இவங்க வந்து ஆல் டைப்ஸ் ஆஃப் ஹோட்டல்ஸ் வச்சுருக்காங்க, ஓன்டு ஹோட்டல்ஸ் வச்சுருக்காங்க, மேனேஜ்டு ஹோட்டல்ஸ் இருக்குது, இல்லாட்டா ஃப்ரான்ச்சைசி மாடல்லையும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் ஃபியூச்சரில் எப்படி என்ன பண்ண போகிறாங்கன்னா 70% வந்து அசட் லைட்டு இவங்க மேனேஜோ இல்லாட்டா ஃப்ரான்ச்சைஸி இருக்க போகிறாங்க. ரேதர் தேன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இன்வெஸ்ட் பண்ணி பாட்டம் டு டாப் வரைக்கும் ரைஸ் பண்ணுறதுக்கு ஒர்க் அவுட் பண்ண போகிறதில்ல ஃபியூச்சரில். ஸோ இட் வில் பி அன் அசட் லைட் மாடல். ஏன் அப்படின்னா இவங்களுடைய லோன் போர்ட்ஃபோலியோ பாருங்கள், இட்ஸ் ஹியூஜ். இட் இஸ் 2.5 times தர் ஈக்விட்டி. ஓகே. ஆனால் பேங்க்ஸ் ஆர் ரெடி டு லெண்ட் டு தி ஹோட்டல் இண்டஸ்ட்ரி. ஏன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆனால் இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரியல் எஸ்டேட் மாதிரியான. கரெக்ட், எக்ஸாக்ட்லி. இது வந்து ஒரு ரியல் எஸ்டேட்டாக இருக்கிறனால இதுக்கு வந்து ஒரு அப்ரிசியேஷன் இருந்துகிட்டே இருக்க போகுது. அஸ்லாங்கஸ் வந்து இந்த ஆக்குபென்சி லெவல் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து ரெகுலர் ரிட்டர்ன், இந்த பேமெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், பிரின்சிபல் எல்லாமே வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால வந்து பேங்க்ஸு ஆர் லெண்டர்ஸ் வந்து ரெடி டு இன்வெஸ்ட் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸில். ஓகே. இப்போ இந்த லெமன் டுடே பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்த்தோம்னா அவைலபிள் ரூம்ஸ் வந்து 8,382 இருக்குது. ஏஆர்ஆர் அதாவது ஆவரேஜ் ரூம் ரெண்ட் அப்படிங்கிறது 5,824. ஆவரேஜ் ரூம் ரெண்ட் ஆர் ஆவரேஜ் ரூம் ரெவன்யூன்னு எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். 5,824. ஆக்குபென்சி வந்து 73% இருக்குது. ஸோ ரெவன்யூ பெர் ரூம் அப்படிங்கிறது ஆக்குபென்சி இதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது ரெவன்யூ பெர் ரூம்ங்கிறது 4,287 ரூபாயாக இருக்குது. ரைட். ஸோ இது வந்து இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இண்டிகேஷன். முன்னாடி வந்து இவங்களோட ஆக்குபென்சி வந்து அரௌண்ட் 60-61 அது மாதிரி இருந்தது. இப்போது ஜம்ப் டு 73. அப்போ இவங்களுடைய எம்டியாக ரூமே இல்லைன்னு தான் சொல்லணும். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இதுக்கு ஃபோன் பண்ணி பாருங்கள், இன்றைக்கி லெமன் ட்ரீயோட ரூம் வேணும்னு கேட்டு பாருங்கள். நார்மலாக நீங்கள் கேட்ட டேட்டுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஓகே. நாட் ஓன்லி இந்த மாதிரி ஹோட்டல், பட் எனி ஹோட்டலில் ஃபோன் பண்ணி பாருங்கள், ரூமே கிடைக்காது. நீங்கள் வேணுங்கிற டேட்டில் கிடைக்கவே கிடைக்காது, ஆல்டர்னேட் டேட்டு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த லெவலுக்கு வந்து ஹை டிமாண்ட் இருக்கிற இண்டஸ்ட்ரி நான். ஓகே. ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் தான் சார் 252.7 கோடி. இது லாஸ்ட் இயரில் வந்து 119.5 கோடியாக இருந்திருக்கு. அதாவது இயர் குரோத்துங்கிறது 111.4%. குவார்டர் ஆன் குவார்டர் குரோத் வந்து 8.2 ரெவன்யூவில். அண்ட் வந்து எபிட்டா பார்த்தீங்கன்னா 139.9 இருக்குது. இது லாஸ்ட் இயரில் 36.8 இருந்திருக்கு. 279.7% இயர் குரோத் எபிட்டாவில். சீக்வென்ஷியலாக பார்த்தோம்னா 10.6% க்ரோ ஆயிருக்கு. ஸோ ப்ராஃபிட் 44 கோடி, சீக்வென்ஷியலாக வந்து 10% க்ரோத் இருக்குது. எபிட்டா மார்ஜின் பார்த்தீங்கன்னா 55.4%. நான் முதலே சொன்னேன்ல. ஆமாம், நான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து வெரி ஹை மார்ஜின் இருக்கிற இண்டஸ்ட்ரி. ஆனால் இந்த இவி எபிட்டா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஹையாக இருக்குது. சம்திங் லைக் 20 கிட்டே இருக்குது. ஓகே. இட் வில் கம் டவுன் டு 15ங்கிறாங்க பை ஃபினான்ஷியல் இயர் 25.
பட் இது வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், பேங்க்ஸோ ஆர் லெண்டர்ஸோ வந்து ரெடியாக இருப்பாங்க லெண்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா இது ஒரு ரியல் எஸ்டேட்டுக்கு தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அஸ் லாங் அஸ் ஆக்குபென்சி நல்லா இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக லெண்டிங் வந்து கரெக்டாக வந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரம் எனி பேங்க்ஸ். அடுத்தது வேல்யூஷன் பார்த்தோம்னா இப்போ ரெவன்யூஸ் வந்து 2023 875 கோடி. இதோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குன்னா 2024 வந்து 1032.5 கோடியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. எபிட்டாவும் அதே மாதிரி இப்போது 447.6 இருக்குது. அது வந்து 516.2 இருக்கும் எக்ஸ்பெக்டேஷன். ஆனால் அதில் EV by EBITDA தான் அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதில் வந்து பாருங்கள், பை நெக்ஸ்ட் இயர் இட் வில் பி 17.9 அண்ட் 15.2 இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த எக்ஸ்பேன்ஷன் வந்து அந்த அசெட் லைட்டில் தான் இருக்குது. ஏன்னா ஹியூஜ் பாரோயிங் இருக்கிறனால இனிமேல் பாரோ பண்ணக்கூடாது, அசெட் லைட்டாக போய் வி கேன் மேனேஜ்டாக இருக்கணும், இல்லாட்டா ஃப்ரான்ச்சைசி மாடலில் சூஸ் பண்ணணுன்னு தான் இவங்க எக்ஸ்பேன்ஷன் போயிட்டுருக்காங்க. இந்த சார்ட்டை பார்த்தாலே தெரியும் இவங்க வந்து எத்தனை வந்து ஓனாக வச்சுருக்காங்க, எத்தனை வந்து மேனேஜ் பண்ணுறாங்க, எத்தனை வந்து ஃப்ரான்ச்சைசி மாடலில் இருக்குது அப்படின்னு தெரியும். ஓகே, நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இந்த ஹோட்டல் பற்றி சொல்கிறீங்க. பட் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவ் ஃபேக்டர் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், தாண்டி வேறு நெகட்டிவ் ஃபேக்டர் இருக்குன்னு சொல்லுங்கள். ஆனால் ப்ரொமோட்டர்ஸோட பேக்ரவுண்ட் பாருங்கள், வெல் குவாலிஃபைடு அண்டு வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள். ஓகே, அவங்களோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அஸ்டானிஷிங். அவங்களுக்கு குவாலிஃபிகேஷன் ட்ரெமெண்டஸ்லி என்டீசிங் சொல்லணும், அந்த லெவலுக்கு இருக்குது. ஸோ அதனால் வந்து இது வந்து ஒரு பெரிய ரிஸ்க் ஃபேக்டர் மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் டெஃபினட்டாக வந்து ப்ரொமோட்டர்ஸ் இஸ் செல்லிங். ஆனால் எஃப்ஐஐஸ் பாருங்கள், அவங்க இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் டிஏஐஸ் வந்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க இதை. பட் ஏன்னா நெக்ஸ்ட் 2 years வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, இது மட்டும் வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் கிடையாது, அதர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் காம்படிஷன் எடுத்துக்கோங்க. இவங்க மட்டும் இல்லையே, நிறைய பேர் இருக்காங்க, ஐடிசி இருக்காங்க, ஹாலிடே இருக்காங்க, எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க வந்து சில அப்ஸ்கேல் செக்மெண்ட்டுக்குலாம் இவங்க நிறைய காம்படிஷன் கொடுப்பாங்க. அண்டு பட் அதர் பீப்புள் இருக்கு. இப்போ நிறைய பிளாட்ஃபார்ம் பேஸ்டு யாத்ரா, ஈஸி, மேக் மை ட்ரிப், தென் அதர் பீப்புளெலாம் இருக்காங்க. ஸோ இவங்களாம் வந்து நிறைய ஹோட்டல்ஸோட டைப் பண்ணியிருக்காங்க. ஈவன் ஏர்பிஎன்பி, ஓயோ, இந்த மாதிரி பீப்புள் கூட ஏன்னோ நிறைய ஹோட்டல்ஸோட டைப் பண்ணி வச்சுருக்காங்க. அண்டு வந்து டெஃபினட்டாக வந்து இன்றைக்கி வந்து இந்த ஏஜ் ஆஃப் இன்டர்நெட்டாக இருக்கனால பீப்புள் வந்து ஜஸ்ட் லைக் தட் லாகின் பண்ணி ரூம் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ அவங்க வந்து வில் ப்ரொவைட் எ பிக் காம்படிஷன், நோ டவுட். அடுத்தது லோன் அதிகமாக இருக்குது சார். 2177 கோடி டெட் இருக்குது. ஹை கேபிட்டல் இன்டென்சிவ்ன்ற மாதிரி தானே இருக்குது. ஆமாம், அது வந்து 2.5 times அதோட ஈக்விட்டி இருக்குது. அது வந்து டெஃபினட்டாக இட்ஸ் ஒரீசம் ஒன்லி. ஆனால் இவன் இந்த கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்க, ஃப்யூச்சரில் வந்து ஏன்னா அசெட் லைட் மாடல் தான் நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறாங்க. அண்டு இந்த டெட்டும் குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது ஒன்று தான் சொல்ல முடியும். பட் ஆனால் அந்த இதெல்லாம் ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டி, அதனால் இதுக்கு வேல்யூ வந்து ஒரு அப்ரிஷியேட் ஆகிட்டு தான் இருக்கும். அதனால் வந்து ஒரு கம்ஃபர்ட் கொடுக்குது லெண்டர்ஸ்க்கு. ஓகே, அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்ம சேஃபர் சொல்ல இருக்குங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஆமாம் சார், 2022 ஜூனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மைனஸில் தான் போயிருக்கு. -39 கோடி, -5 கோடி, 33 கோடின்னு போயிருக்கு. ஜூனுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து ப்ராஃபிட்டே பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆமாம், இது ஒரு பிக் லாஸ். அது வந்து மெயின்லி பிகாஸ் ஆஃப் த ஹெவி பாரோயிங் இருக்கிறனால. அண்ட் ஆக்குபென்சி ரொம்ப லோவாக இருந்தது. பேண்டமிக் ஆர் பிஃபோர் பேண்டமிக்கு கூட பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்குபென்சி வந்து ரொம்ப லோவாக இருந்தது. இப்போ ஆக்குபென்சி லெவல் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அண்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய எக்கனாமிக் ஆக்டிவிட்டியும் பெட்டராக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து வி கேன் சே த ஆக்குபென்சி லெவல் மெயின்டைன் ஆகும், இல்லாட்டா இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். லெமன் ட்ரீ ஹோட்டல் ஷேர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக காவேரி பிஸ்னஸ் சேனல் நீங்கள் பார்க்க வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐகானை எடுத்துங்க. அதே மாதிரி ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ப்ரீமியம் சப்ஸ்கிரைபர் ஆகுங்க. உங்களுக்கு ஆட் ஃப்ரீ வீடியோ கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் புதுசாக நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்கிறோம். ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களையும் உங்களுடைய பணத்தையும் பத்திரமா பார்த்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.